அஜித் அவர்கள் நடிப்பில் உருவாக்கக்கூடிய விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி 6ஆம் தேதி இன்றைய தினம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ சிறப்பு காட்சிக்காக 9 மணிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் அவங்களோட விமர்சனங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் விடாமுயற்சி திரைப்படம் அஜித் ஃபேன்ஸுக்கு மட்டுமான படமா இல்லை ஒட்டுமொத்த ஆடியன்ஸையும் கவர் பண்ணக்கூடிய படமா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ரெகுலரான இமேஜில் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அஜித் அவர்கள் சூஸ் பண்ண ஒரு திரைப்படம் தான் இந்த ஒரு விடாமுயற்சி திரைப்படம். அஜித் அப்புறம் த்ரிஷா இவங்க 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு 12 வருஷம் திருமண வாழ்க்கையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் த்ரிஷா அஜித் கூட விவாகரத்து கேட்குறாங்க. விவாகரத்து கொடுக்கறதுக்கு அப்புறமா அஜித் தன்னோட மனைவி த்ரிஷாவை கொண்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் ஓட்டுறதுக்காக காரில் போகிறாங்க. போகிற வழியில் ஒரு இடத்துல கார் பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் தன்னோட மனைவி த்ரிஷாவை அவர் தொலைச்சிடுறாரு. த்ரிஷாவுக்கு என்ன நடந்தது, கார் பிரேக் டவுன் ஆன நேரத்தில் த்ரிஷா எங்கே காணாமல் போனாங்க, அவங்கள யார் கடத்திட்டு போனாங்கிற மாதிரி பல சிக்கல்களோட பல ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு தான் இந்த படம் அமைஞ்சிருக்குதான். கடைசியில் த்ரிஷாவை கண்டுபிடிச்சாரா, த்ரிஷாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இதுக்கிடையில் இந்த படத்தில் எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. உண்மையாகவே அஜித் ஃபேன்ஸுக்கு ஒரு 2 வருஷம் காத்திருப்புக்கு அப்புறமா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். துணிவு படத்துக்கு அப்புறமா வெளியாகக்கூடிய இந்த ஒரு விடாமுயற்சி திரைப்படம் சீட் எட்ஜில் உட்கார வைக்கிறதுக்கான ஒரு தில்லர் படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், அதுலேயும் குறிப்பாக இந்த படத்துக்கு பலம் சேர்க்கிற விதமாக அனிருத்தோட பிஜிஎம் கூடுதல் பவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, இன்ட்ரோல் சீக்வன்ஸில் ஒரு சஸ்பென்ஸை உடைக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இந்த படம் கொஞ்சம் லேகாக இருக்குது, நிறைய இடங்களில் படம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரி பல கலவையான விமர்சனம் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் இந்த படத்துக்கான இந்த சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஹாலிவுட் ஆர்ட்டில் இருக்கிறதால படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ்ஸை இதை மறக்க வைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இந்த படத்துக்கான ரிவ்யூ வெளியே வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்த ரசிகர்கள் இந்த படத்தை இப்போ தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வசூல் ரீதியாக இதனால சாதனையை படைச்சிருக்குது. இது போக இந்த படம் மற்ற ஆடியன்ஸ், அதாவது ஓவராலாக எல்லா ஆடியன்ஸுமே கவர் பண்ணுமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் விடாமுயற்சி திரைப்படத்தை பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டிங்கன்னா படம் எப்படி இருக்குது, இது எல்லா வகையான ஃபேன்ஸுக்கும் ஏற்ற படமா அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.